Hi friends, this is Ashraf from Jaguar Autotronics. இந்த வீடியோவில் 2011-12 அதாவது டைப் 2 லாரா அதோட ஆல்கிலாஸ் ப்ரோக்ராமிங் ஆன் டேபிள் வயா டம்ப் எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நான் இது எல்லாத்தையுமே ஆர்ஜி கேன் பாக்ஸ் வச்சு நான் கனெக்ஷன் கொடுத்துட்றேன். கனெக்ஷன் கொடுத்துட்டு இதோட இம்மோ டேட்டா ரீட் பண்ண ட்ரை பண்ணுறப்போ இம்மோ டேட்டா வந்து ரீட் ஆகலை, சர்வீஸ் மோட் வந்து என்ட்ரு பண்ண முடியல. அப்போது ஸோ இது எப்படி வயா டம்ப் பண்ணலான்ற வீடியோ நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்கோடாவில் போயிட்டு எக்ஸ்பர்ட் செலெக்ஷன் போயிடலாம். இமோ 4 கேன் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது 24C64 ஐசி செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட EEPROM வந்து 24C64 தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஆல் கீ லாஸ்ட் வயா டம்ப் மோடில் தான் நம்ம வந்து கீ ப்ரோக்ராமிங் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் கொடுத்தாச்சு அப்படின்னா நம்ம ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இதில் வந்து ஏபிஎஸ் கூட வந்து நம்ம பேக்கப் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நம்ம வெஹிக்கிளில் கனெக்ட் பண்ணலை. EEPROM டேட்டாவை மட்டும்தான் வந்து ரீட் பண்ண போகிறோம். ECM ப்ளஸ் வந்து கேன் பாக்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும். ECM ப்ளஸ் மீட்டர் வந்து கேன் பாக்ஸில் கனெக்ட் பண்ணியிருந்தால் தான் ஆட்டல் வச்சு ப்ரோக்ராம் பண்ணுறப்போ நம்மளால் ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ண முடியும். பாருங்கள், ஏபிஎஸ் கூட வந்து பேக்கப் எடுக்கிறோம், பட் வந்து அது ஃபெயில்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து வெஹிக்கிளில் கனெக்ட் பண்ணல. ஸோ நோ கொடுத்துடலாம். நம்மளுக்கு வந்து EEPROM டேட்டா தான் வந்து மெயினாக வேணும். இப்போது நம்மளோட ப்ரோக்ராமர்லேருந்து ஒரு ஐசியில் கிளிப் பண்ணுற மாதிரி ஒரு ஐசி கிளிப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம EEPROMல வந்து ஐசியை வந்து நமக்கு ப்ளேஸ் பண்ணிடலாம். நான் இதில் UP200 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறையா பேர் கேட்டிருந்தாங்க 608 UP200 யூஸ் பண்ண முடியுமா, இல்லை XP400 மட்டும்தான் வருமானு. அதனால தான் UP200 வச்சு இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து EEPROMோட லொக்கேஷன். இது வந்து 24C64 ஐசி. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 24C64. நான் என்ன பண்ணுறேன், இப்போ ப்ரோக்ராமர்லேருந்து வர்ற EEPROM கிளிப்பை வந்து அந்த ஐசியில் ப்ராப்பராக நான் வந்து கிளிப் பண்ணிக்கிறேன். இதோட சைடு வந்து மாறிச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது, ஐசி வந்து ரீட் ஆகாது. அப்படி ரீட் ஆகலைன்னா அகெயின் ஐசியை வந்து திருப்பி போட்டு நீங்கள் திருப்பி வச்சு ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரீட் ஆகிடும். EEPROM டேட்டா ரீட் ஆகாமல் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. ஐசியில் வந்து நான் கரெக்டாக கிளிப்பை ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஓகே டு கண்டினியூ கொடுத்துடலாம். 24C64 எல்லாமே ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், ஆக்சிடென்ட் டேட்டா கரப்ஷன் ஆகிறதுக்காக இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த டேட்டா வந்து நம்ம ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறோம். நம்மளோட ஏதாவது ஒரு ப்ராப்பர் நேம் போட்டு இதை நான் சேவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், EEPROMலேருந்து டேட்டா ரீட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நிறையா பார்த்திங்கன்னா இப்போ ஓபிடியில் பண்ணுறப்போ நம்மளுக்கு சர்வீஸ் மோட் ஃபெயில்னு வரும். அந்த சர்வீஸ் மோடு ஃபெயில்னு வர்றதை பூரா நம்ம EEPROM வச்சு டைரெக்டாகவே வந்து EEPROM டேட்டா அது இம்மோ டேட்டா வந்து ரீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன நடக்குது பார்த்திங்கன்னா, EEPROM டேட்டா ஃபஸ்ட்டு ரீட் ஆகிடுச்சு. அதில் இருக்க சேஃப் மோட் ரிமூவ் பண்ணி அதோட டேட்டா வந்து ரைட் ஆகுது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஐசியை வந்து கிளிப் பண்ணியிருக்க கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கேன் பாக்ஸ்லேருந்து என்ன பண்ணுறேன், இக்னிஷனை வந்து ஆன் பண்ணி வச்சிடுறேன். அப்போ தான் வந்து வயா ஓபிடியில் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும். இப்போ நான் கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். மீட்ரு ECM எல்லாமே நான் கேன் பாக்ஸில் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் நம்மளோட ப்ரோக்ராமரோட ஓபிடியை வந்து நான் JVCயையுமே வந்து ஓபிடியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், கேன் பாக்ஸோட ஓபிடியில். இப்போ மீட்ரு ஆன் பண்ணிக்கலாம். நோ கீ காட்டுது. இப்போ நம்ம எந்த ஒரு சிப்பை வந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறோமோ அதை வந்து ப்ரோக்ராமரில் போட்டுடலாம். ID 48 blank இருக்கணும். லாக் இல்லாத அன்லாக் சிப்பாக இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து ப்ரோக்ராம் ஆகிடும். ஓகே கொடுத்துடலாம். கனெக்ஷன் இது இந்த டைமில் வந்து எதுவுமே வந்து ஆஃப் பண்ணக்கூடாது. பவர் வந்து எப்போயுமே ஆனில் இருக்கணும் கேன் பாக்ஸோடது. பாருங்கள், ப்ரோக்ராமிங் வந்து கனெக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து இம்மோ டேட்டா ரீட் பண்ணுறப்ப அதுவாகவே பிளாக் ஆகும், திருப்பி அதுவே லைட் வரும். இந்த டைமில் பிளாக் ஆகிடுச்சுன்றனால ஸ்விட்ச் ஆஃப் எதுவும் இந்த ப்ராசஸையோ கேன்சல் பண்ணக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து லைட் அப் ஆகிடும். இம்மோ டேட்டா ரீட் பண்ணுறப்ப எப்போயுமே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஒரு 2 minutes or 1 minute வந்து ஸ்லீப்பில் போயிடும்.
இப்போ நம்ம இமோவோட டேட்டா வந்து ரீட் ஆகிட்டுருக்கு. இது வந்து எப்படியுமே வந்து ஒரு 1 to 2 months வந்து எடுக்கும் கண்டிப்பாக. எடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து EEPROM டேட்டா ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், ஒரிஜினல் EEPROM டேட்டா வந்து OBD மோடில் இப்போ ரீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது 100% முடிஞ்ச உடனே நம்மளோட EEPROM டேட்டாவும் OBDயிலேருந்து நம்ம ரீட் பண்ணுற இமோ டேட்டாவும் மேட்ச் பண்ணி CSR பின்கோடு எல்லாமே வந்து நம்மளுக்கு இதில் கிடச்சிரும். பாருங்கள், ரீடிங் இமோ டேட்டா ப்ளீஸ் வெயிட். இமோ டேட்டா ரீட் ஆகிடுச்சுனாலேவும் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 90% கம்ப்ளீட் ஆன மாதிரி தான். இதில் பாருங்கள், நம்மளோட சிஎஸ் கோடு, பின்னு, மேக் ஐடி, அதுக்கப்புறம் எத்தனை கீ வந்து ஆல்ரெடி ப்ரோக்ராம் ஆகிருக்கு, அதோட ஐடி எல்லா லிஸ்ட்டுமே காட்டிருச்சு. இதை வந்து எப்போயுமே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவோம். மேக்ஸிமம் டேபிளில் ப்ரோக்ராம் ஆகலைனாலும் நம்ம வண்டியில் போய் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ ஈஸியாக வந்து சிஎஸ் பின் கோட் இருந்துச்சுன்னா ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு blank 48 சிப்பை வந்து ப்ரோக்ராமரில் போட்டுடுறேன். எதுக்குன்னா, டீலர் கீ வந்து நம்ம கண்டிப்பாக ஜென்ரேட் ஆகணும். டீலர் கீ எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னா, இப்போ நம்ம ரீட் பண்ண இம்மோ டேட்டாவை சிங்க்ரோனைஸ் பண்ணி தான் டீலர் கீ வந்து ஜென்ரேட் ஆகும். டீலர் கீயை ஜென்ரேட் பண்ணிவிட்டு எந்த ஒரு கீ வந்து டீலர் கீயாக இருக்கோ அது மட்டும்தான் வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டீலர் கீ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்தாச்சு. கம்யூனிகேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் டீலர் கீ வந்து ஒரு கீ நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னா ஒன்று பண்ணால் போதும். இல்லை 2 கீ நான் பண்ண போகிறேன் அப்படின்னா 2 டீலர் கீ மேக் பண்ணி வச்சுக்கிறணும். எந்த ஒரு சிப்புமே டீலர் கீ இல்லைன்னா அது வந்து ப்ரோக்ராம் ஆகாது. நான் ஒரு கீ பண்ணுறனால ஜஸ்ட் நான் 1 மட்டும் கொடுத்துட்டு நோ கொடுத்துட்றேன். இப்போ என்ன சொல்லுது, டர்ன் ஆன் த இக்னிஷன். ஓகே, இக்னிஷன் ஆனில் தான் இருக்குது நம்மளோடது. இப்போ நான் எந்த கீயை டீலர் கீயாக ஜென்ரேட் பண்ணணும் அதை எடுத்து நான் இண்டக்ஷன் காயிலில் வச்சுக்கிறேன். அதாவது கேன் பாக்ஸோட இண்டக்ஷன் காயிலில். இண்டக்ஷன் காயிலில் வச்சுட்டு ஜஸ்ட் நான் ஓகே ப்ரெஸ் பண்ணாலே போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் பண்ணிடும். வெஹிக்கிள் வந்து ஸ்மார்ட் கீ கிடையாது, ஸோ நோ கொடுத்துடலாம். நம்பர் ஆஃப் கீ நான் 1 தான் பண்ண போகிறேன், ஸோ 1 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கிளஸ்டரில் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், 0:1 வந்து 1/1 மாறிடும். நான் ஒரு கீ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறனால 1 ப்ரோக்ராம் ஆகிடுச்சு. இதில் இன்னொன்று என்ன ஒரு விஷயம்னா, இப்போ 2 கீ ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, ஒரு கீ தான் ப்ராப்பராக ப்ரோக்ராம் ஆகுது, இன்னொன்று ஆகலை அப்படின்னாலும் இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது. நம்ம எத்தனை கீ கொடுத்துருக்கோமோ அது கண்டிப்பாக வந்து 2மே ப்ரோக்ராம் ஆனால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த சிப்பு ப்ரோக்ராம் பண்ணது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நம்ம இப்போ கேன் பாக்ஸில் போட்டு செக் பண்ணிடலாம். இக்னிஷன் ஆஃப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தாச்சுன்னா அது சிங்க்ரோனஸ் ஆகிடும். கீ ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. நம்மளுக்கு நோ கீ எதுவுமே காட்டலை. ஓகே கொடுத்துடலாம். நம்ம ஏபிஎஸ் வந்து திருப்பி ரெக்கவர் ஆகும். ஏபிஎஸ் வந்து வெஹிக்கிளில் மாட்டாதனால ரெக்கவர் பண்ண முடியல. ஸோ அது நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அந்த ஸ்டெப்பை. நோ கொடுத்துடலாம். ஓகே, இப்போ எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சிப் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணிடலாம். பாருங்கள், நான் சிப்பை வந்து இப்போது கேன் பாக்ஸோட இண்டக்ஷன் காயிலில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ சிப்பை எடுத்துகிட்டு நான் இக்னிஷன் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணுறப்போ இதில் வந்து நோ கீ காட்டும். இதில் வந்து பாருங்கள், கீ வந்து டிடெக்ட் ஆகலை. திருப்பி நம்ம சிப் வச்சு பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து டிடெக்ட் ஆகணும். டிடெக்ட் ஆகலைன்னா திருப்பி வந்து இந்த ப்ராசஸை ரிட்டன் வந்து ஒரு தடவை நம்ம பண்ணணும். பாருங்கள், நோ கீ வந்து போயிடுச்சு. நம்ம பண்ணுற எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் லாக்ஸ்மித்துக்காக மட்டும்தான் வந்து மெயினாக பண்ணிகிட்ருக்கோம். அண்டு ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். ஜாகுவார் ஆட்டோட்ரானிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்து இன்னும் நிறையா வீடியோஸ் வரும். அதுக்காக கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ்.